ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபீஸ் பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் 7லேருந்து 8 வரமிளகா, நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌன் அதெல்லாம் ஆக வேண்டாம். கொஞ்சம் பஃபியாக வந்தோடனே அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் மல்லி விதை, இதுவுமே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் வெந்தயம், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெந்தயத்தை எடுத்துட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெருங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மினிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 1 கியூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் இப்போது 2 ஸ்பூன் மிளகு, இதுதான் நம்மளோட ரெசிபியில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி, இது 3மே நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ முன்னாடி சேர்த்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது இந்த மிளகா, மல்லி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் ஆற வச்சுருக்கேன். இதை ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி இதை தான் நம்ம குழம்புல போட போகிறோம். இப்போது அதே பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை இன்னும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். சைடில் இன்னொரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் தான் நம்ம பூண்டை பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் 20லேருந்து 25 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏன் பூண்டை தனியாக ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பூண்டும் நல்லா வதங்கும். இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த பூண்டை அந்த குழம்புல போடும்போது நல்லா ஃப்ளேவர் அதிகமாகும். ஸோ இப்போ பூண்டு வதங்கிருச்சு. அந்த எண்ணெயோடு சேர்த்து பூண்டை இந்த குழம்புல நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடணும். ஸோ இதோடு சேர்த்து நான் சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்புல. இப்போ சுவையான பூண்டு மிளகு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம ஃபுட்ஸை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.